வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, என்ன காரணத்துக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். டெல்லி மதுபான விநியோக முறைகேடு வழக்கிலே ஏற்கனவே 3 முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த 3 முறையும் அவர் அமலாக்கத்துறை முன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. முதல் முறை சம்மன் அனுப்பப்பட்ட போது தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருப்பதால் தற்போது வர முடியாது என தெரிவித்து விட்டார். 2வது முறையாக டிசம்பர் 21ஆம் தேதி என்று சம்மன் அனுப்பப்பட்ட போது அந்த சமயத்திலே அவர் தனது சிகிச்சைக்காக விபாசனா என்கிற பயிற்சியில் ஈடுபட செல்ல போவதாக தெரிவித்து மீண்டும் ஆஜராக மறுத்துவிட்டார். 3வது முறையாக நேற்று ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் நேற்றும் அவர் ஆஜராகவில்லை. இந்த முறை அமலாக்கத்துறையின் சம்மன் சட்டவிரோதமானது எனவும் தான் ஏன் ஆஜராக வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் ஆனால் ஆஜராக முடியாது என்கிற வகையிலே பதிலை தெரிவித்திருந்தார். ஆகவே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. இன்று அவரது இல்லத்திலே சோதனை நடத்தப்படும், அதன் பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என தெரிவித்து வருகின்றனர். ஆகவே ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் அருகே கூடலாம் என்பதால் அந்த பகுதியிலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே டெல்லி போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயத்திலே ஆம் ஆத்மி கட்சியின் ஊழியர்கள் அந்த பகுதியிலே ஆம் ஆத்மி கட்சி ஆதரவாளர்கள், தொண்டர்கள் ஆகியோர் கூடுவார்கள் என மீண்டும் மீண்டும் தெரிவித்து வருகிறார்கள். ஆகவேதான் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போலவே ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலும் கட்சியின் தொண்டர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த பகுதியிலும் பாதுகாப்பு விரைவிலே பலப்படுத்தப்படும் என டெல்லி போலீசார் தெரிவித்து வருகிறார்கள். இதுவரை அமலாக்கத்துறையை சேர்ந்தவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சோதனை நடத்தவோ அல்லது அவரை விசாரிக்கவோ வரவில்லை. ஆனாலும் ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்கள் அதிக எண்ணிக்கையிலே கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் தற்போதிலிருந்தே போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா இதே வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறார். அதே போலவே ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். 2 நபர்கள் இந்த வழக்கிலே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சியம் அளித்திருக்கிறார்கள் என்று தகவல் வெளிவந்திருக்கிறது. ஆகவேதான் அவர் கைது செய்யப்படுவார் என ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள். அதனால் ஏற்பட்டுள்ள பதட்டம் காரணமாக தற்போது போலீஸ் பாதுகாப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தருகே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை ஏற்கனவே 3 முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் தரப்புல இருந்து ஆஜராகல. அதற்கான காரணங்கள் முதலமைச்சர் தரப்புல இருந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? மேலும் இந்த விசாரணை பட்டியல்ல வேற யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க கணபதி? அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருவது என்னவென்றால், இந்த வழக்கிலே இதுவரை அவர் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை என்பது. ஆகவே குற்றவாளியாக நான் இல்லாத போது எனக்கு சம்மன் அனுப்புவது சட்டப்படி எப்படி செல்லும் என்று அவர் கேள்வி எழுப்பி வருகிறார். ஆனால் அமலாக்கத்துறையோ இந்த வழக்கிலே சாட்சியங்களை விசாரிக்கவும், அதே போல யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களை விசாரிக்கவும் உரிமை இருக்கிறது எனவும், சட்டப்படி சம்மன் அனுப்பப்பட்டு முறையாகத்தான் விசாரணைக்கு கெஜ்ரிவால் அழைக்கப்பட்டார் எனவும் தெரிவிக்கின்றனர். ஆகவே ஏற்கனவே 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை அவர் சம்மனை ஏற்க மறுத்து விசாரணைக்கு வரவில்லை. ஆகவே நீங்கள் ஏன் விசாரணைக்கு வரக்கூடாது என அமலாக்கத்துறை அவரிடம் கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அவருக்கு கடிதம் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறது. அவர் விசாரணைக்கு மீண்டும் அழைக்கப்பட்டால் வருவாரா அல்லது மீண்டும் மறுப்பாரா என்று பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தான் நான் ஏன் விசாரணைக்கு வர வேண்டும் என்கிற கேள்வியையும் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பியிருக்கிறார். அதற்கு எந்த பதிலையும் அமலாக்கத்துறை இதுவரை தரவில்லை என ஆம் ஆத்மி கட்சியினர் வலியுறுத்தி வருகிறார்கள். சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டது போலவே, மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டது போலவே கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டால் ஆம் ஆத்மி கட்சியை யார் வழி நடத்துவது? அதுவும் தற்போது மக்களவை தேர்தல் வரவுள்ள சமயத்திலே இத்தகைய நடவடிக்கை கட்சியை பாதிக்கும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் இது ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சி, அமலாக்கத்துறையை பயன்படுத்தி ஆம் ஆத்மி கட்சியை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டி வருகின்றனர்.
தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. மேலும் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.